வணக்கம். வாங்க நம்ம வீட்டு ஸ்டைலில் பச்சை பருப்பு பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். கெஸ்ட்டு வந்துட்டாங்கனாலும் அவங்களுக்கும் இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷமாக சாப்பிட்டு போவாங்க. வாங்க நம்ம வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு பச்சை பருப்பு எடுத்திருக்கேன் நான். அதே மெஷர்மெண்ட் அளவுக்கு வெல்லம் டபுள் மடங்கு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, ஒரு மூடி தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன். நாங்கள் எப்பவுமே ஆவின் தான் யூஸ் பண்ணுவோம். ஆவின் இது வந்து இந்த தேங்காவும் முந்திரியும் வறுக்கிறதுக்கு மட்டும்தான். இது வந்து ஒரு 5 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பச்சை பருப்பை முதல்ல வறுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வானலியை வச்சுட்டேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு லேசாக ஸ்லோ ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் நேரம் மாறுற அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கணும். 2 மினிட்ஸ் வறுத்தா போகிறோம். கொஞ்சம் கலர் மாறுற அளவு வறுத்தா போகிறோம். இப்போ நம்ம வந்து இதை குக்கருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா 2-3 தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு வேக வச்சுக்கலாம். பருப்பு அலசி வச்சிட்டோம். இப்போது இந்த கப்பு அளவுக்கு 4 கப்பு தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி அளந்து வச்சுட்டேன். நீங்களும் அதே மாதிரியே அளந்து இதை கரெக்டாக ஊற்றிக்கோங்க. ஒரு 2 விசில் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கரை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பருப்பை வேக வச்சுக்கலாம். இந்த வெல்லத்தை வந்து இந்த வானலியில் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் கரையிறதுக்கு. ஏன்னா உள்ள அடியில் மண் இருக்கும். பருப்பு வந்து குக்கரில் வெந்துருக்கு. 2 விசில் வரணும். அதுக்கப்புறம் வெல்லத்தை வந்து கரைய விட்டுருக்கோம். இது கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரட்டும். அதுக்கு நடுவில் நம்ம முந்திரி பருப்பையும் தேங்காவையும் நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் நெய்யை விட்டு நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சு வறுக்க போகிறோம். இப்போ இந்த தேங்காவையும் முந்திரியையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். செவக்கட்டும். ஸ்லோவாக வச்சு பண்ணுங்கள். எது பண்ணாலும் ஸ்லோவாக வச்சு பண்ணுங்கள். ஃபுல்லாக வச்சிங்கன்னா கருகிடும். நம்ம செய்கிற டிஷ்ஷே வந்து ஸ்பாயில் ஆகிடும். எது பண்ணாலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். வெல்லம் கரைய ஆரம்பிச்சிட்டு பாருங்கள், முந்திரியெல்லாம் செவந்துருச்சு. நம்ம இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே அது இன்னும் கொஞ்சம் கலர் மாறிடும். ரொம்ப நேரம் விட்டோம்னா கருகிடும். அதனால் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து தட்டில் மாற்றிடுங்க, இல்லைன்னா கருகிடும் அந்த சூட்லேயே. பாருங்கள், பருப்பு வெந்துருச்சு. வெல்லம் வந்து கரைஞ்சி நல்லா கரைஞ்சிடுச்சு. அவ்வளோதான், கரையணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் முந்திரியும் தேங்காவும் எல்லாமே இதில் அவ்வளோதான் சேர்க்க போகிறோம். சேர்ந்து கலந்துட்டா போகிறோம். சால்ட்டு கொஞ்சமாக போடணும். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் போட்டுடலாம். முந்திரி ஏலக்காய் இதையும் போட்டுடலாம். வெல்லம் வந்து அப்படியே மேலோட்ட ஊற்றிக்கலாம். ஏன்னா அடியில் மண் இருக்கும். மண் இல்லை, வெல்லம் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நெல்லோட்டை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த வறுத்து வச்ச இந்த நெய்யையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பரான
பச்சை பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. குயிக்காக பண்ணிடலாம். மிஞ்சி போனால் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். பருப்பு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுட்டிங்கன்னா அந்த கேப்பில் இதெல்லாம் வறுத்து எடுத்துட்டோன்னா உடனே ரெடி ஆகிடும். சுவையான பருப்பு பாயசம் ரெடி. சுவையான பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.